முனீஸ்வரர். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஆமாங்க, இந்த பேரை கேட்டாலே காத்து கருப்புக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். இந்த காத்து கருப்பு இல்லைங்க, இந்த காத்து கருப்புக்கு. அப்படிப்பட்ட முனீஸ்வரரோட திகில் வரலாற்றையும் அவரை எப்படி வழிபட்டா நல்லதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆவியும் நானும். நம்ம சிவபெருமானை தான் ஈஸ்வரன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு அப்புறம் 2 பேருக்கும் மட்டும்தான் ஈஸ்வரனுங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு. அதில் ஒருவர் தர்மத்தை காக்கிற சனீஸ்வரன், மற்றொருவர் தாங்க முனீஸ்வரன். இந்த முனீஸ்வரன் சிவபெருமானோட காவலர்களில் ஒருவர் தான். முனீஸ்வரன் கோவில் கிராமங்கள்ல எல்லாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அவர் கிராமங்களை இரவு நேரங்களெல்லாம் காத்து துஷ்ட சக்திகளெல்லாம் அடியோட ஒழிச்சு கட்டுவார்னு நம்பப்படுறாங்க. அந்த முனீஸ்வரர் அவதரித்த வரலாற்றை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன்னு ஒரு அசுரன் தேவர்களையும் மக்களதையும் வதைத்து இடையூறு செய்து வந்திருக்காங்க. அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை எல்லாரும் வேண்டியிருக்காங்க. பார்வதி அம்மன் காத்தாயிங்கிற பெயர்ல பூமியில அவதரிச்சிருக்காங்க. அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டை முனின்னு 7 முனிகளை உருவாக்கியிருக்காங்க. அவங்க அனைவருமே சேர்ந்து அந்த காசுரனை அடக்கி வதமும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முனிகள்லாம் அனைவருமே ஒரே வடிவமாக கலியுகத்துல மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்திருக்காங்க. இவங்களோட அம்சமாகவே விளங்குவர் தான் முனீஸ்வரர் ஆவாராம். முனீஸ்வரரோட கண்கள்லாம் நெருப்பு போல பிரகாசிக்கும். கனல் கக்கும் கண்களும் அருள் ஒளிரும் மேனியும் கொண்டவராக முனீஸ்வரர் விளங்குகிறாரு. இந்த முனீஸ்வரனோட அருள் கிடைச்சா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. முனீஸ்வரர் நள்ளிரவு 12 மணிக்கு மேல இருந்த 5 மணிக்குள்ள சுமார் 20 அடி உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வள வருவார்னு சொல்லப்படுறாங்க. இன்றுமே பல கிராமங்கள்ல கிராம தெய்வமாகவும் முனியப்பன் இருக்காரு. பலருக்கு முனீஸ்வரர் குலதெய்வமாகவும் இருக்காரு. பல்வேறு பெயர்கள்ல இவரை கிராமங்கள்ல அழைக்கப்படுறாங்க. நீண்ட தூரம் பயணம் புறப்படுறவங்க கூட தங்களுடைய வாகனங்களோட முனீஸ்வரரை வணங்கியதுக்கு அப்புறம் தான் பயணத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கத்தை இன்று கூட கிராமங்கள்ல மட்டும் இல்லாம நகரங்கள்ல கூட காணலாம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முனியை வணங்கிட்டு நம்ம புறப்பட்டோம்னா அந்த பயணத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம நம்மளை காப்பாருங்கிற நம்பிக்கை தான். பெரும் வீரமும் ஆற்றலும் ஆவேசமும் நிறைய பெற்ற கம்பீரமான ஆண் தெய்வமாக விளங்குவர் தான் முனீஸ்வரர். அடிப்படையில் ஒரு காவல் தெய்வமாக திகழ்ந்தாலும் இவர் பழங்காலத்தில் ஒரு கிராமத்தையும் அதில் வசிக்கிற மக்களையும் திருடர்கள் கிட்ட இருந்தும் கொள்ளையர்கள் கிட்ட இருந்தும் மழை புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்தும் காக்கிற பெரும் சக்தியாக இருந்து வந்திருக்காரு. நாதமுனி, வேதமுனி, பூதமுனி, சக்தி முனி, மாயமுனி, மந்திரமுனி, பால்முனி, கருமுனி, சுடலை முனி போன்ற பல வகை வடிவங்கள்லையும் இவர் காட்சி தருவாராம். முனி எனப்படுற முனீஸ்வரர் மிகுந்த சக்தி வாய்ந்த அம்சமாக திகழ்பவர் தான் ஜடாமுனி. மும்மூர்த்திகள்ல இவரும் ஒருவர். மக்களால் ரொம்பவும் போற்றி வணங்கப்படுற ஒப்புயர்வற்ற தெய்வமாக திகழ்பவருமான சிவபெருமானோட அம்சம் நிறைந்தவர் தான் இந்த ஜடாமுனீஸ்வரர் ஆவார். ஜடா எனப்படுற விரைந்த சடையுடன் தலைவிரி கோலமாக சுடுகாட்டு சாம்பல் எல்லாம் உடம்புல பூசிக்கொண்டு கொடிய பாம்பை கழுத்துல ஆபரணமாக அணிந்து கொண்டு தன்னோட கைகளில் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டும் பார்க்குறவங்களெல்லாம் ரொம்பவும் அச்சம் கொள்ள வைக்கிற வகையில் அகோர ரூபத்தில் காட்சி தராரு இந்த ஜடா முனீஸ்வரர். சிவபெருமானோட முழு ஆற்றலுமே நிறைய பெற்றவரான இவர் மற்ற அனைத்து தெய்வங்களையும் கட்டுப்படுத்துகிற சக்தி படைத்தவராம். காலதேவன் எனப்படுற மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனையே தன்னோட காலில் வீழ்த்தி மாய்க்கும் அற்புத சக்தியும் ஆற்றலும் நிறைய பெற்றவர்னு சொல்கிறாங்க. மாய ஜடாமுனி, ஜல ஜடாமுனி, மலை ஜடாமுனி, குகை ஜடாமுனி, வன ஜடாமுனிங்கிற பல அவதாரங்கள்லையும் அருள் பளிக்கிற ஜடாமுனீஸ்வரர் குறிப்பாக நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு பெயரில் பல்வேறு விதமாக வணங்கப்படுறாங்களாம். இப்போ இந்த முனீஸ்வரரை எப்படியெல்லாம் வழிபடலான்னு பார்க்கலாங்க. ஜடாமுனீஸ்வரர் ஹோமங்கிறது இந்த தெய்வத்துக்கு செய்யப்படுற ஒரு சிறந்த வழிபாடுல ஒன்றாக சொல்லப்படுது. இந்த அக்னி வழிபாட்டு மூலம் இந்த சக்தி வாய்ந்த கடவுளை மகிழ்வித்து அவரோட அருளையும் பல நன்மைகளையும் அடையலாங்கிறது நம்பிக்கை.
ஜடாமுனீஸ்வரர் ஹோமம் தவிர வடை, பால், பாயாசம், கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை மற்றும் இறைச்சி, சுருட்டு இதையெல்லாம் பக்தியோட இவருக்கு முன்னாடி படைச்சு வழிபடுவது கூட அனைத்து வித தோஷங்களையும் நீக்கும்னு கருதப்படுது. ஜடாமுனீஸ்வரர் வழிபாடுங்கிறது அனைத்து வித தீய சக்திகளையும் எதிரிகளையும் வீழ்த்த வல்லதான். தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கூட தீர்க்குமா. கடும் தீமை பயக்கும் சக்திகளையும் திருத்தி நல்வழிப்படுத்தவும் உதவுமா. இவ்வாறு ஜடா முனீஸ்வரரை மனம் உருக நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டோம்னா தீமை, வறுமை, பில்லி சூனியோங்கிற எதிர்மறை ஆற்றல்களும் பகைவரால் நமக்கு ஏற்படுற கெடுதல்கள் கூட நீங்கி அனைத்து வித நன்மைகளும் பெருகும், வாழ்க்கையும் வளம் பெறும்னு சொல்கிறாங்க. எந்நேரமுமே தவக்கோலத்தில் இருக்கிற இந்த ஜடா முனீஸ்வரர் தண்ணீரில் கூட தவம் செய்கிற ஆற்றல் படைத்தவர். முனிங்கிற பெயரை கொண்டவங்கெல்லாம் அளவற்ற குறும்பு செய்பவர்களாக தான் இருப்பாங்களாம். மேலுமே அவங்கெல்லாம் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்களாம். சில நேரங்களில் அவங்கெல்லாம் தன்னை அறியாமலே கூறும் வார்த்தைகள் கூட நிஜமாகுமா.